டெரர் டானின் டார்ச்சர் டெடிபியர். அத்தியாயம் 1. அஹ் அஹ் முகம் இறுக பற்களால் கடித்து மண்டியிட்டு அவன் இருந்த கோலமே பார்ப்பதற்கு அத்தனை பயங்கரமாக இருந்தது. அவன் விழிகளில் அத்தனை ஆக்ரோஷம். டேய், என்னை விடுங்கடா! இரு கரத்தையும் எழுத்து பின்னால் கட்டியிருந்த கயிற்றை அவிழ்க்க உடலை நெளித்து முறித்து போராடினான். முடியாது, முடியவே முடியாது. ஒரு கட்டத்தில் புரிந்தது. அதற்காக அப்படியே விட்டுவிட முடியாதே. இன்னும் சில கணத்தில் டான் வந்துவிட்டால் இதே இடத்தில் தான் குருதி தெறிக்க இறக்கப் போவது உறுதி. இறப்பு என்றதுமே மீண்டும் எங்கிருந்து அப்படி ஒரு பலம் வந்ததோ? வேக வேகமாய் கட்டை அவிழ்க்க முயற்சித்தான். சுற்றிலும் 500க்கும் மேற்பட்ட ஆட்கள் இருக்கத்தான் செய்கின்றனர். சற்று நொடிக்கு முன்வரை தோளில் கைப்போட்டு பேசி கொண்டிருந்தவர்கள்தான். ஆனால் இந்த நொடி அவர்களின் பார்வை தன் மீது யாரோ எவரோ போல படுகிறதே. டேய் அருண், வாடா, வந்து என் கையில் இருக்கிற கட்டை அவிழ்த்து விடு, கத்தினான் அவன். மாறாய் அருண் என்று அழைக்கப்பட்டவனோ கைகளை கட்டி பார்வையை எங்கோ மாற்றுகிறானே. ச்ச, எல்லாம் கைபொம்மைகள், அந்த டானின் கைபொம்மைகள். அவன் அனுமதி இல்லாமல் இங்கு ஒரு ஈ காக்காவும் கூட அசைய முடியாது. அதற்காக தான் தன் முயற்சியை விடுவதா? விட்டால் முடியுமா? பற்களை கடித்து உருமி கையில் இருந்த கட்டை இழுத்து நீட்டி என அவிழ்க்க முயன்று கொண்டிருக்கும் போதே குண்டூசி விழுந்தாலும் கேட்கும் அளவிற்கு அமைதியோடு கிட்டத்தட்ட 500க்கும் பேருக்கும் மேலாக கூடியிருந்த அந்த பெரிய குடோனில் கேட்ட பூட் சத்தத்தில் சட்டென அவன் சத்தமும் முயற்சியும் நின்று போனது. இதுதான் ஆறாவோ? அவன் வருவதற்கு முன்னே அவன் வந்தால் என்ன செய்வான் என்கின்ற பயமும் இங்கே பயத்தில் இதய துடிப்பை எகிரச் செய்து எச்சிலை விழுங்க வைக்கின்றதே. இவ்வளவு நேரம் மற்றவர்களை கைபொம்மைகள் என பயத்தில் கூவிக்கொண்டிருந்தவன் இந்த கணம் உண்மையாகவே தானும் அவன் கை பொம்மையாகித்தான் போயிருந்தான். தடக் தடக் கேட்கும் பூட் சத்தத்துடன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அருகில் அது நெருங்கி வர இதய துடிப்பு காது வரை கேட்டது. டான் டான்! அவன் கடக்கும் இடத்தில் நின்ற மொத்த பேரும் அவனுக்கு முதுகு வரை குனிந்து வணக்கம் வைத்து நிமிர்ந்து வழிவிட்டனர். ஒரு தலையசைப்போடு நேராக வந்தவனின் முகம் கண்ணில் பட்டதுமே தொண்டையை அடைத்த எச்சிலை உள்ளே விழுங்கி தள்ளினான் இவன். என்னடா மணி, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவனை திடீர்னு கை கால் பிடிச்சி கட்டி போடவும் பயந்துட்டியா? அது ஒன்றும் இல்லை, உன்னை பற்றி ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, அது உண்மையா? டான் அவனின் கிண்ணென விழுந்த குரலில் மூச்சடைத்தான் மணி. இந்த இடத்துல நீ என்ன விஷயம்னு கேட்கணுமே. அவன் தாடியை நீவியதில் அவன் வரைந்து வைத்திருந்த தாடி ஒரே போக்கில் அசைந்து மீண்டும் தன் இடத்திற்கு வந்து நின்றது. அவன் சொல்வதை செய்யாவிட்டால் அடுத்து என்ன நடக்கும் என்பதை அறிந்து என்ன என்ன விஷயம்தான் என்றவனின் குரலில் அவனையும் அறியாமல் இப்போது மரியாதை படர்ந்தது. சாருக்கு என் மேலே எவ்வளவு மரியாதை! ஆனாலும் மணி என்றபடி ஆரம்பித்து அவன் முகத்தை ஒரு கணம் கூர்ந்து பார்த்தவன், ஓ, மணி இல்லை, மணிகண்டன், தி கிரேட் ஐபிஎஸ் ஆஃபீஸர், தி கோல்ட் மெடலிஸ்ட் என தொடர்ந்து கூறிய வார்த்தைகளில் முன்னிருந்தவனின் முகம் இருண்டு போனது என்றால் சடசடவென கைகளில் இருந்த துப்பாக்கியை எடுத்து அங்கு கூடியிருந்த மொத்த பேரும் அவனை நோக்கி குறி வைத்திருந்தனர். அனைத்தும் நொடிகணத்தில் நடந்திருந்தது. முகத்தில் இருந்த அதிர்ச்சியை விழுங்கவே மணிக்கு ஒரு நொடிக்கும் மேல் எடுத்தது. இயன்ற மட்டும் தன்னை இலகுவாக்கி கொண்டு, என்னடான் சொல்றீங்க நீங்க? நான் போலீஸா என ஆரம்பிக்க அவனிடம் பேசியதோடு போனை பார்க்க ஆரம்பித்தவன் கைகளிலிருந்து அதை நீட்டினான். அதில் தான் போலீஸ் உடுப்போடு இருந்த போட்டோவை கண்டு சடுதியில் அவன் விழிகளில் பயத்தையும் தாண்டிய காட்டம். அந்த பொய்யான மரியாதையை விட இந்த கணம் உண்மையாக அப்பட்டமாக இருந்தது. ரசமாய் மாட்டிக்கொண்டதில் இனிமேல் எந்த பொய்யும் அவனிடம் செல்லுபடியாகாது என்பதை உணர்ந்தானோ. ஹா ஹா ஹா! அந்த இடமே அதில் மட்டும் சிரித்தவனை சிரிக்க வைத்து வேடிக்கை பார்த்த டானின் இதழ்களிலும் கூட வெரிசலான சிரிப்பு. இதுவரைக்கும் கொஞ்சமும் ஈவு இரக்கம் இல்லாம, மனிதாபிமானம் இல்லாம என்னென்னவோ தவறுகளை நீ பண்ணியிருக்க நேத்ரா. உன்னால எத்தனை பேர் அவங்க குடும்பங்களை, பிள்ளைகளை, கணவரை இழந்து அழுகுறாங்க தெரியுமா? சட்டென மாறிய இரத்த விழிகளோடு அவன் முன் மண்டியிட்டு அவன் தாடையை தூக்கி நிமிர்த்தினான் நேத்ரன். ஆமாடா, எனக்கு காசுதான் முக்கியம், பணம் தான் முக்கியம், அதிகாரமும் முக்கியம். அதுக்காக நான் இதை பண்ணுவேன், எது வேணாலும் பண்ணுவேன். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் நினச்சது எனக்கு கிடைக்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இங்கே பாவம் புண்ணியங்கிறதுக்கு இடமே இல்லை. அதை பார்க்குறதுக்கு இங்கே யாரும் கடவுளும் இல்லை. அப்போது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீதான்னு ஒத்துக்கிற என கடைசி வார்த்தைகளில் கேட்டவனின் கண்களில் இரத்தத்தை தாண்டிய சிவப்பு ஆக்ரோஷம். நான் இப்போ சொன்னால் அடுத்த நிமிஷம் நீ என்னை கொன்னுடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உன்கிட்ட சொல்லணும்.
எப்பவும் நேரமும் காலமும் உனக்கு துணை இருந்துடாது நேத்ரா. ஒரு நாள் எல்லாமும் மாறும். அந்த நேரம் இந்த காசு பணத்தை வச்சுக்கிட்டு உன்னால் ஒரு துரும்பையும் அசைக்க முடியாது. அப்போ நீ போலீஸ் தான். மீண்டும் அவனிடம் அதே கேள்வி. ஆமாடா, நான் போலீஸ் தான். மணிகண்டன், தி கிரேட் ஐபிஎஸ் ஆஃபீஸர், தி கோல்டு மெடலிஸ்ட். அதே மணிகண்டன் தான் நான். அவன் கூறிய கணம் டான் கையிலிருந்த துப்பாக்கியின் மொத்த குண்டும் படபடவென அவன் தலைக்குள் இறங்கி இருந்தது. அலறல் ஓலத்தோடு இரத்தம் தெறிக்க சிதறி அதே இடத்தில் சரிந்து விழுந்தான் மணி. ஃபுட், யார் இடத்துக்குள்ள வந்து என்ன வேலை பார்க்குற? என்ன சொன்ன? நேரமும் காலமும் துணை இருக்காதா? நான் நேரத்தை நம்பி வாழ்றவன் இல்லை, நேரத்தை சுண்டு விரல்ல ஆச்சு ஆள்றவன். இது என்னுடைய கோட்டைடா, இந்த நேத்ராக்ஷனோட கோட்டை. ஹா. கீழே கிடந்தவனை பூட்ஸ் காலால் புரட்டி தள்ளி கை நீட்டி அவன் கர்ஜிக்க அந்த இடமே அதிர்ந்தது. சுற்றி இருந்த அனைவரின் விழிகளிலுமே அவன் மீதான பயம் கூடி தெரிந்தது. அவனைப் போலவே அதே போல் இங்கு அவளும் கை நீட்டி நின்றிருந்தாள். ஆஹா, இந்த சுற்றுப்புறமும் காற்றும் தங்களை சுற்றி பறக்கும் பறவையும் தான் எத்தனை அழகு! காண காண திகட்டாத ஓவியமாக கண்ணில் பட்ட பொருட்களையெல்லாம் வர்ணனையாக ரசித்து கொண்டிருந்தாள். ஏன், இதெல்லாம் பார்க்க வைக்கும் இந்த கண்களும் கூட தான் அழகு. ஆம், அழகுதான், அவளே அழகுதான். ஏய் பிரகல்யா, கேட்ட குரலில் மெய்மறந்து நின்றிருந்தவள் கழுத்தை வளைத்து திரும்பி பார்க்க இடையோடு நீண்டிருந்த கூந்தல் பாதி தோளோடு மோதி முன்னே வந்து விழுந்தது. நீ இங்குதான் இருக்கியா? அப்பா, கேட்டபடி நெருங்கினாள் அவள் நெருங்கிய தோழி ஹம்சா. இந்த நேரத்தில் என்ன வேற எங்கே இருக்க சொல்ற? சலித்ததில் சுழிந்தன அவள் செம்பவள இதழ்கள். இடுப்பில் கை வைத்ததில் நொடிந்தன அவள் குறுகலான இடை. ஆம், உண்மையாவே பிரகல்யா பேருக்கு ஏற்றவள் போல பேரழகிதான். அடர் கருப்பு கயல்விழிகள், முந்திரியாய் நீண்ட செதுக்கிய மூக்கு, மென்மையான உதடுகள், நிலவு முகம், பிறை நெற்றி, பராமரிக்கப்படாத போதும் வில்லென நீண்ட அடர்ந்த புருவங்கள், பெண்களுக்கே உரிய கனவு ஆசையான இடைவரை நீண்டு பராமரிக்க முடியாமல் வீட்டிலேயே நேர்த்தியாக கத்தரிக்கப்பட்ட முடி, அளவான உடல்வாகு. நிச்சயம் பிரம்மன் இவளை செய்யும்போது அணு அணுவாய் ரசித்துதான் செய்திருக்க வேண்டும் என்பது அவளை பார்க்கும்போதே தெரியும். தோற்றத்தில் மட்டுமல்ல, குணத்திலும் அவ்வளவு அழகானவள் இந்த பிரகல்யா. உதவி என தேவைப்படுவோர்க்கு கேட்காமல் ஓடி சென்று செய்யக்கூடியவள். அதனால் மாட்டிக்கொள்ளும் விளைவுகளும் அவ்வப்போது அவள் அழகுக்காகவே நடக்கும்தான். அனைத்தையும் சமாளித்து இருப்பதற்குள் போதும் போதும் எனவாகும். சில நேரங்களில் அவளுக்கு பதில் ஹம்சா தான் சமாளிக்க வேண்டியதாகவும் வரும். இதுவரை அவளும் யாரையும் காதலித்தது கிடையாது. மற்றவர்கள் காதல் என பொக்கேவை நீட்டிக்கொண்டு வந்தால் நாகரிகமாக கூறி மறுத்து விடுவதும் உண்டு. தோழி தன்னை இமைக்க மறந்து பார்த்து கொண்டு நிற்பதைக் கண்டு, இந்நேரம் மட்டும் சரத் சார் இங்கே வரணும், அப்புறம் தெரியும் என்றவளிடம் வெளிப்படையாகவே கேலி இலையோட, நேத்து போனவன் இன்னும் கூட ஃபோன் பண்ணல, சலித்தாள் ஹம்சா. அட, அவருக்கு எவ்வளவு வேலையோ பாவம். எக்ஸாம் போய்கிட்டு இருக்கிறதுல மனுஷன் மூச்சு விடக்கூட நேரம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஏன், நீ அடித்து பேசினா என்னவாம்? நீ அவருக்கு சப்போர்ட்டா? எதுக்காக நான் விட்டு கொடுக்கணும்? நோ, அவன்தான் முதல்ல கூப்பிடணும். முகத்தை ஹம்சா தூக்கி கொள்ள, அப்பா இப்போ தெரியுதா எதுக்கு இந்த காதலுங்கிற பஞ்சாயத்துக்குள்ளே போகாமல் இப்படி தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறேன்னு. தலையை ஒரு மார்க்கமாய் உருட்டினாள் ஹம்சா. சரிவா, நேரம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். கிளம்ப ஆரம்பித்தனர். அடைய வேண்டிய இடத்தை நெருங்கி வர வர மைக் செட் பாடலின் சத்தம் காதை பிளந்தது. இருவரும் தங்கியிருப்பது தங்கள் வேலை பார்க்கும் பள்ளியின் ஹாஸ்டலில்தான். ஆம், இருவரும் ஆசிரியர்கள். 5ஆம் வகுப்பு வரை எடுக்கக்கூடியவர்கள். இன்று விடுமுறை போடாமல் வந்த பிள்ளைகள். போட்டி, நடனம் என பலவித கலைகளோடு ஆண்டு விழா. அதற்குதான் இந்த பாட்டு சத்தம். வா வா பக்கம் வா, பக்கம் வர வெட்கமா, மன்மத மோகத்திலே, ஹே வாழிப வேகத்திலே என பழையதானாலும் புதிதாக ட்ரெண்டாக்கப்பட்ட பாடல் சத்தத்தில் வேகமாக காதை பொத்தி கொண்டாள் பிரகல்யா. அவள் வேகத்தை கண்டு ஹம்சா அவளை வித்தியாசமாக பார்த்தபடி, என்னடி மற்ற விஷயத்துல எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருப்ப, ஆனால் இப்படி காதல் பாட்டுனா மட்டும் ஓடுறியே. அங்க பாரு, போன வாரம் நம்ம ஸ்கூலில் சேர்ந்த தி மோஸ்ட் ஹேண்ட்ஸம் டேவிட் சார் கூட உன்னை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ என காதை கடித்தாள். அவள் அழகு முகம் சட்டென கருத்து போனது.
இந்த காதல் பாட்டுனா மட்டும் இல்லை, காதல்னாலே விலகியே தான் இருக்கணும். நிம்மதியை தொலைக்கிறதுனா வேணும்னா அதுக்குள்ளே போகலாம்டி என்றால் அறிவுரை கூறும் பெரிய மனுஷியாக. காதலாவது மண்ணாங்கட்டியாவது. இங்கு உச்சஸ்தானியில் வெடித்து கொண்டிருந்தான் நேத்ரன், அனைவராலும் டான் என அழைக்கப்பட்டவன். நேத்ரா அழுத்தமான குரலோடு அழைத்தபடி அவனை நெருங்கினாள் பாவனி. அவனின் உற்ற தமையாள். அவளை தவிர வேறு யார் அவனிடம் இவ்வளவு தூரம் நெருங்கி பேசிவிட முடியுமாம்? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இன்னும் உனக்கு வயசு கிடக்குது, உன்னை விடு. உன்னையே உலகமா நினச்சிக்கிட்டு இருக்க உன் குழந்தைக்கு அம்மா வேணாமா கேட்டாள் பாவனி. எதுக்கு எதுக்கு வேணும்? அவளுக்காக என்ன வேணாலும் செய்கிற அப்பாவா நான் இருக்கேன். நான் அவளை பார்த்துப்பேன் என்றான் நேத்ராக்ஷன். டாடி என கத்திக்கொண்டு ஓடி வந்த மழலையை கண்டதுமே முகத்தில் இருந்த இறுக்கம் முற்றிலும் வடிந்து போனதாய் திரும்பி மகளை கை நிறைய அள்ளி தூக்கி முச்சி உகர்ந்து நெற்றியில் முத்தமிட்டான் நேத்ரன். இது யாருமே அறிந்திராத அவன் இன்னொரு முகம், இலகு முகம், மகளிடம் மட்டுமே வெளிப்படும் முகம். அப்பா மழலை குரலில் அழைத்து கொஞ்சிய மகளை மூக்கோடு உரசி கொஞ்சி விளையாடி என அவளை கிண்கிணியாய் சிரிக்க வைத்த தம்பியை கண் வாங்காமல் பார்த்தாள் பாவனி. இது போன்ற சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் தன் தம்பியின் வாழ்வில் என்றும் இருக்க வேண்டும் எனதானே விரும்புகிறேன். ஆனால் அதை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறானே என பார்த்து கொண்டிருக்கும் போதே தந்தை என்னவோ கூறியதில் சரிப்பா. பட்டாம்பூச்சி ஒளிகள் மின்ன உள்ளே ஓடி மறைந்தாள் அவன் குட்டி இளவரசி சன்விகா. புன்னகை திறந்த முகத்தில் மீண்டும் இறுக்கம் படர்ந்தது. வேக எட்டுகளோடு அங்கிருந்து கிளம்பியிருந்தான் நேத்ரன். நேத்ராக்ஷன்